ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். ஃப்ரைடே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் வெள்ளி எப்போவுமே சாம்பார் தான். இந்த வெள்ளிக்கிழமை பரங்கிக்காய் சாம்பார், நம்ம மாடி தோட்டத்தில் கிடச்ச சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, வெண்டைக்காய் ஃப்ரை, பருப்பு ரசம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து இண்டாலியம் கிண்ணம் வச்சாச்சு. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இண்டாலியம் கிண்ணம் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறத பார்க்கலாம். ஒரு கட்டி பெருங்காயம் அந்த எண்ணெயில் போடுறேன். பெருங்காயம் நல்ல பொரியணும். எப்போவுமே நீங்கள் தூளை விட கட்டி பெருங்காயம் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது வாசனையிலையும் சரி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கட்டி பெருங்காயம் தான் பார்த்திங்கன்னா வாசனை அதிகமாக இருக்கும். ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, அரை சிட்டிகை வெந்தயம் போட்டிருக்கேன். எல்லாம் பொரிஞ்சோன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பழுத்து தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பரங்கிக்காவை தோலோடு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலரில் பரங்கிக்காய் தோல் இருந்தது அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தோலை எடுக்காதீங்க, தோலோடு சாப்பிடுங்க. ரொம்ப சத்தானது இது. பெரிய பெரிய துண்டுகளாக போட்டிருக்கேன். பரங்கிக்காய் சாம்பார், இதை மஞ்சள் பூசணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிராமத்தில் அரசாணிக்காய் அப்படிம்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்வீட் இதில் வந்து ஒரு இனிப்பு சுவையும் இருக்கும். சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய காய் இந்த காய். ஒரு சின்ன நாட்டு எலுமிச்சை பழம் சைஸ் புளி உப்போடு சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். கல் உப்பு, சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு புளியிலேயே போட்டுப்பேன். இப்போ சாம்பார் பொடி ஒரு 4 பேர் இருக்கிற எங்கள் ஃபேமிலிக்கு 2.5 ஸ்பூன் ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி நான் போடுறேன். இந்த அளவு காரம் எங்களுக்கு சரியாக இருக்கும். நானே ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டு சாம்பார் பொடி போடுறதுனால பெரிய டேபிள் ஸ்பூனால் 2.5 ஸ்பூன் போடுறேன். ஃபுல்லாக எடுக்க முடியல என்னால், அதனால் 2 ஸ்பூன் போட்டு திருப்பி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் டேபிள் ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். உங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா 2 ஸ்பூன் கூட உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு சின்ன நாட்டு எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்து உப்போடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இது இந்த காய் வேகணும். மிளகாப்பொடி, புளி, பச்சை வாசனை போகணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அடுப்பு தீயை நிதானமாக வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே காய் வெந்து வந்துடும். புளி, மிளகாப்பொடி எல்லாம் பச்சை வாசனை போய் ரெடியாக இருக்கும். அப்போ நம்ம பருப்பு கொட்டினோம் அப்படின்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பழுத்த தக்காளி பழம், ஒரு சின்ன 2-3 கொட்டை புளி போட்டிருக்கேங்க. ஒரு கட்டி பெருங்காயம், அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு ரசம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ எனக்கு சாம்பார் பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து வெந்த துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் வேக வச்சுருந்தேன். அதில் ஒரு கப்பு கீரைக்கு எடுத்துக்கிட்டேன். மேலாப்பில் இருக்கிற தண்ணியை நான் பருப்பு ரசத்துக்கு எடுத்துப்பேன். மிச்ச பருப்பை நம்ம சாம்பாரில் விட்டாச்சு. இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரே இட்லியே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். கருவேப்பிலை, கொத்தமல்லியை நீங்கள் லாஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் சாம்பார் ரொம்ப மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா உங்கள் சாம்பார் ரெடி. பருப்பு கொட்டி 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க, சரியாக இருக்கும். எந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா சாம்பார் சரியாக இருக்கும். மணக்க மணக்க ஜம்முன்னு இப்போ பரங்கிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரசம். ரசமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குங்க. மிளகாப்பொடி, புளி, பச்சை வாசனை போயிடுச்சு. மிளகு, ஜீரகம் பச்சையாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ மிளகு ஜீரகம் போட்டு 2-3 தடவை பொங்கி பொங்கி வந்தால் போகிறோம். அந்த மாதிரி கொதித்த பிறகு நீங்கள் பருப்பு தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் தூக்கி அதில் விட்டுட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு. எப்போவுமே ரசம் வைக்கும்போது கடைசியாக உப்பு சேருங்க. உங்கள் ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், ரசம் கடுக்காது. அதனால் உப்பு மட்டும் கடைசியாக சேருங்க. இப்போ இது நுரைச்சி கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கடுகு தாளிக்கிறேன். ரசம் பாருங்கள் கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நுரைச்சி ரசத்துக்கு தாளிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி. ஜம்முன்னு பருப்பு ரசம் மணக்க மணக்க சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இண்டோலியம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். குக்கிங் ஆயில், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். 1 சிட்டிகை சீரகம் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு சிவந்து வந்த பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை போடலாம். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண வெண்டைக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க, சிம்மில் வதங்கட்டும். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இதுக்கு காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் அந்த ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி தான் போடுறேன், அதுவே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கும் அப்படின்னா மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் அதுவும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. அடுத்தது மிளகாப்பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சிம்மிலேயே மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா மிளகாப்பொடி பச்சை வாசனை போயிடும். வெண்டைக்காய் அந்த பச்சை நிறம் மாறாமல் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் வெண்டைக்காய். அடுத்தது நம்ம மாடி தோட்டத்தில் கிடச்ச சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த வெந்த துவரம் பருப்புலேயே 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 வெங்காயம், 1 தக்காளி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரொம்ப ஃபைன் சாப் கீரையை பண்ணலைங்க, ஒன்றும் பாதியமாக பெருசாகவே நறுக்கி வச்சுக்கிட்டேன். இது அப்படியே கூட்டு மாதிரி தான் பண்ண போகிறோம், நம்ம கடைய போகிறதில்ல. அடுப்பில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 சிட்டிகை சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குங்க. 1 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா குழைய வதக்கிக்கோங்க, நல்லா வதங்கட்டும். இது ஒரு அரை பங்கு வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்க்கலாம். இது நம்ம மாடி தோட்டத்திலே கிடைக்கிற கீரை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். ரொம்ப பொடியாக நறுக்கலை பாருங்கள், ஒன்றும் பாதியமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வெங்காயம், தக்காளி கூட ஒரு பரட்டி கொடுங்க. இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்க்குறேன். கீரை சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் தான் உங்கள் கீரை கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிடும். ஆர்கானிக்கான கீரை, மருந்து நெடி இல்லாத கீரை. இப்போ இந்த கீரைக்கு தேவையான கல்லுப்பு, உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு போட்ட மாத்திரத்தில் அப்படியே தண்ணி விட்டுக்கிட்டு இந்த கீரை அப்படியே குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு துவரம் பருப்பு, வெந்த துவரம் பருப்பு சாம்பாருக்கு போட்டோம் பார்த்திங்களா, அதுலேயே 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பருப்புக்கு கீரைக்கு அப்படின்னு தனியாக பருப்புலாம் நீங்கள் வேக வச்சு கஷ்டப்பட்டுட்ருக்க வேண்டாம். இந்த மாதிரி வெந்த பருப்பில் ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவு தான் நான் வந்து இந்த கீரைக்கு போடுறேன். இந்த வெந்த கீரையில் இந்த பருப்பை கொட்டி அந்த கரண்டியால் பின்பக்கம் நல்ல கனமான ஸ்டீல் கரண்டி பின்னாடி பக்கத்தால் நல்லா மசிச்சு கொடுங்க. அவ்வளோதான், நம்ம கீரை கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. முதல்லையே நம்ம தாளிச்சாச்சு, அதனால் ஒரு 5 நிமிஷம் இந்த பருப்பை போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்னா கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். எப்படி குழைய இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம மாடி தோட்டத்து கீரை, நஞ்சில்லாத கீரை. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா 2 பல் தட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்குறோம் பார்த்திங்களா, அப்போவே சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி பூண்டு ஆட் பண்ணலை. அவ்வளவுதான், கீரை கூட்டு சூப்பராக வெந்து வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி ஃப்ரைடே சமையல் நான் முடிச்சிட்டேன். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, வெண்டைக்காய் ஃப்ரை, பரங்கிக்காய் சாம்பார், பருப்பு ரசம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பாருங்கள், ஜம்முன்னு குழைய இருக்குது. வெண்டைக்காய் பச்சை நிறம் மாறாத ஒரு ஃப்ரை, பரங்கிக்காய் சாம்பார், அப்புறம் கமகமான மிளகு வாசனையோட பருப்பு ரசம். இதுதான் இன்றைக்கி ஃப்ரைடே சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பானுகைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.